நம்ம சூர்யாவுக்கு நல்லாவே தெரியும் இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் அர்ச்சனா தான் அப்படின்னு. ஆனா அதே சமயம் அதாவது அந்த அர்ச்சனாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறதுக்காக நேரா கிளம்பி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாரு. நம்ம நந்தினிய கூட்டிட்டு. அதுவும் போற வழியிலேயே நந்தினி கிட்ட இது எல்லாத்துக்குமே காரணம் அர்ச்சனாவா தான் இருக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க போயிட்டு அர்ச்சனா உயிருக்கு போராடுற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம கண்ணு கூட முழிக்கல. அப்படியே அந்த மாஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு பொண மாரி வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அர்ச்சனா சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறா. அத பார்த்த உடனே நம்ம சூர்யாவுக்கு சரியான அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா, இவ தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நெனச்சா, இவளே வந்து இங்க படுத்துட்டு இருக்காளே! அப்டின்ற மாரி சொல்லி, அதாவது இங்க மட்டும் இவ இந்த ஒரு ட்ராமாவ போடாம இருந்திருந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கே சந்தேகம் வந்திருக்கும். அதனால தான் இப்படி ஒரு ட்ராமாவ போட்டிருக்கா போல. அதே மாதிரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான், அதாவது இங்கேருந்து கிளம்பும்போது நம்ம சூர்யா இந்த அர்ச்சனாவ பார்த்துக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஏன்னா, அவ தான் சொல்லிட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% 2% இல்ல 100%மே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவ தான் இது எல்லாத்தையுமே பண்ணுதுன்னு சொல்லிட்டு. செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆனா நந்தினி கிட்ட இத சொன்னா சுத்தமா நம்புறதே கிடையாது. ஆனா இப்போ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாங்க. இவ ஒவ்வொரு முறையும் இதே மாரி எதனா ஒரு பிரச்சனைய கொண்டு வந்துட்டே இருக்கா. இந்த ஒரு பிரச்சனையில கண்டிப்பா நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா, நந்தினிக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு நந்தினிய வெளிய நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காப்பாத்துறதுக்கு